ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. இந்த நெளிஞ்சு போன காட்டு எருமை போல் நம்மளோட சேனலு நெளிஞ்சு போச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மாதமாக நம்மளோட சேனலில் வீடியோ எதுவுமே பதிவு பண்ணல. ஏன்னா நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற தகவலாம் நம்மளோட இன்னொரு சேனலான காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனலில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்குங்க. இல்லை இந்த சேனல் மட்டும் தான் பார்க்குறீங்க, இல்லை புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காரமடை ஜெய் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற சேனல்லையும் போய் பாருங்கள். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம இப்போ ஒரு மலைப்பகுதியில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அது இருட்டானவே ஆள் நடமாட்டம் மிக மிக குறைவாக இருக்கிற ஒரு காட்டு வழியில் இப்போ பயணம் பண்ணி போயிங்க. அதுக்கு மேலே ஒரு முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணி இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கடம்பூர் மலையில் இருக்கங்க. கடம்பூரில் இருந்து நைட்டு 8 மணிக்கு நம்மளோட பயணம் ஆரம்பிச்சிருக்கோங்க. ஒரு சின்ன வேலையாக நம்ம கடம்பூர் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ கடம்பூர்லேருந்து நம்ம இப்போ கிளம்பி அடுத்து மைசூருக்கு பயணம் பண்ணுறதா நம்மளோட பிளானுங்க. இந்த கடம்பூர்லேருந்து மைசூருக்கு நம்ம போகிற வழியில் ஃபஸ்ட்டு கடம்பூர்லேருந்து கேர்மலம் போகிற வழியில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சாலையை அடுத்து நம்ம ஆசனூர் சாலையில் பயணம் பண்ணி போக போகிறோம். இந்த சாலை பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கு மேலே இருட்டானவே பொதுமக்கள் மேக்ஸிமம் இந்த வழியில் அதிகமாக வரமாட்டாங்க. 2 வீலர் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சாலை இது. 4 வீலர் மட்டும் ஏதோ 1-2 ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா சாலை மிக குறுகிய சாலையாக இருக்கும். அங்கங்கே ஃபாரஸ்ட்டெல்லாம் இருக்குங்க. மெயினாக இந்த சாலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட் வருங்க, அதுக்கடுத்து ஒரு வில்லேஜ் வருங்க. ஒரு ஃபாரஸ்ட்டு ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி மாறி மாறி வருங்க. அந்த மாதிரியான ஒரு சாலைங்க. கிட்டத்தட்ட கடம்பூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனால் தான் கேர்மலத்தை அடைய முடியுங்க. அடுத்து கேர்மலம் செக் போஸ்ட்டில் இருந்து மறுபடியும் ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா திம்பம் டு ஆசனூர் மெயின் ரோட்டை போய் அடையலாங்க. அங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து நம்ம பயணம் பண்ணி போனோம்னா தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்க செக் போஸ்ட் வரைக்கும் போய் அதுக்கு மேலே நம்ம கர்நாடகாவிலேருந்து தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகலாங்க. அந்த மாதிரியான ஒரு பயணம் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேங்க. இந்த பயணம் பண்ணும்போது நம்ம வித்தியாசமான நிறைய விஷயங்களாக பார்த்தேங்க. அது எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த சாலையில் பயணம் பண்ண அனுபவம் ரொம்ப ரொம்ப திகிலாகவும் வித்தியாசமாக இருந்ததுங்க. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் ஒரு காட்டு மாடு காமிச்சிருப்பேங்க. அந்த காட்டு மாடு நல்ல வயசான காட்டு மாடுங்க. இந்த மாடு நல்ல வயசானதுனால நல்லா நெளிஞ்சு போய் ஒரு ஓரத்தில், அதாவது ரோட்டோட ஓரத்தில் நின்று இருந்ததுங்க. அதுக்கு மேலே நம்ம தொடர்ந்து இந்த சாலையில் பயணம் பண்ண போகும்போதுங்க ஒரு முல்லாமன்றி பார்த்தேன். ரோடுக்கு கிராஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்ததுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்தோமே டக்குன்னு ரைட்டில் இருந்து உடனே லெஃப்ட்டுக்கு ரோடு கிராஸ் பண்ணி போச்சுங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்மளோட வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சாலையில் பயணம் பண்ண போகும்போதுங்க கண்டிப்பாக வனவிலங்குகள்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்கு எந்த ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வனவிலங்கு ஏதாவது பார்த்தோம்னா சைடில் ஓரத்தில் ஒதுங்கி நின்றுருந்ததுன்னா நம்ம பேசாமல் போயிடலாம். இல்லைன்னா ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நின்று அந்த வனவிலங்கு ரோடு கிராஸ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம போவோங்க. ஏன்னா எந்த ஒரு வனவிலங்குகளும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரியான சாலையில் பயணம் பண்ணும்போதுங்க இந்த மாதிரியான வனவிலங்குகளை நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த சாலையில் மேக்ஸிமம் கடம்பூரில் இருக்கிற மக்களே அதிகமாக வந்துட்டு போக மாட்டாங்க. பகலில் மட்டும்தான் பயணம் பண்ணுவாங்க. நைட்டில் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் இந்த வழியில் பயணம் பண்ணுவாங்க. அதுபோக இந்த சாலையில் ஒரு பஸ்ஸு கூட இருக்குங்க. பகல் நேரங்களில் இருக்குது, நைட்டில் இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. நம்ம இப்போ இந்த சாலையில் கரெக்டாக 8 மணிக்கு பயணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சவுண்டு, சரியான சவுண்டுங்க. சைடில் மரத்தை நல்லா உடச்சிட்டு இருந்ததுங்க. கண்டிப்பாக இது யானையாக தான் இருக்குங்க, வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா மரம் உடைக்கிற சவுண்டுங்க. நாங்களும் நின்று பார்த்தோங்க, ஏதாவது சைடில் இங்கே முன்னாடி தெரியுதான்னு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் இங்கே கண்ணுக்கு தட்டுப்படலைங்க. ஸோ அதனால் அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வழிங்க. நின்று நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்துங்க. ஸோ அதே மாதிரி அது மரக்கலையெல்லாம் உடச்சி சாப்பிடும்போது நம்ம அதை தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதனால் நின்று பார்த்தோங்க, எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து அப்படியே போயிட்டோம். ஆனால் கண்டிப்பாக உள்ளே ஒரு யானை மரத்தை உடச்சிட்டு இருந்தது. நாங்கள் தெளிவாக சவுண்டில் கேட்டோங்க.
தொடர்ந்து அப்படியே இந்த சாலையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி இப்படியே போயிட்டுருக்கேங்க. இந்த சாலையில் அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க, அடுத்து ஒரு நல்ல ஒரு 2 கடமானுங்க நல்ல பெரிய சைஸில் பார்த்தோம். அந்த கடமான் வந்து ரோட்டோட ரைட் சைடில் நின்றுருந்துச்சுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடமான் ஓடிடுச்சு. இன்னொரு கடமான் வந்து நின்று நம்ம வண்டியை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து ஓடுங்க. இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கேருந்து நம்ம அப்படியே ஆசனூர் சாலையில் போகும்போது அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு யானை கூட்டமெல்லாம் பார்த்தாங்க. அது எல்லாமே அப்படியே தொடர்ந்து நம்ம வரப்போகுதுங்க. அப்படியே பாருங்கள் மக்களே. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கடமானுங்க 2 கடமானுங்க. ஒரு கடமான் வந்து வண்டி வெளிச்சத்தை பார்த்தோமே ஓடிடுச்சு. இன்னொரு கடமான் பாருங்கள் நின்று அப்படியே நம்மளை பார்க்குதுங்க. பார்த்து பொறுமையாக பார்த்துட்டு அப்புறம் தான் அப்படியே வந்து உள்ளே போகுதுங்க. மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 5 செகண்டு தாங்க, அதுக்கு மேலே இல்லைங்க. இந்த கடமானை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து கேர்மலை வரைக்கும் பயணம் பண்ணி போகிறாங்க. கேர்மலத்துலேருந்து அப்படியே நம்ம அடுத்து வந்து ஆசனூரோட வந்து இந்த இடத்துல வந்து அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் இந்த வழியில் நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்கலாம். திம்பத்துலேருந்து ஆசனூர் போகும்போது திம்பத்துலேருந்து அப்படியே மலையில் கீழே இறங்கும்போதுங்க ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியுங்க. அந்த ரோடு வந்து கொள்ளைகள் போகிற ரோடு அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோடு தான் நம்ம வந்து கேர்மலத்துலேருந்து வந்து இந்த திம்பம் டு ஆசனூர்லாம் ஜாயிண்ட் ஆகிற ரோடுங்க. இந்த ரோடை நம்ம வந்து அடைஞ்சிட்டாங்க. இந்த ரோடை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. இந்த ரோடு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிற முக்கியமான ஒரு பிரதான சாலைங்க. இந்த சாலையில் எக்கச்சக்கமான காய்கறி வண்டிகள்லாம் வந்து மைசூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருதுங்க. பாருங்கள், இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு யானை கூட்டங்க. 1 2 3 மறுபடியும் ரைட் சைடில் இன்னொரு யானை இருக்குங்க. ஒரு 4 யானை இங்கே இருந்ததுங்க. இந்த யானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரியலைங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தில் தான் சைடில் வந்து தெரிஞ்சதுங்க. நாங்கள் வந்து லைட்டாக வந்து வண்டியை லைட்டாக தான் ஒரு திருப்பி பார்க்கும்போது ஒரு 4 யானை வந்து சைடில் வந்து செடி கொடிகளை உடச்சி சாப்பிட்ருந்ததுங்க. அழகாக சாப்பிட்ருந்ததுங்க. அதை வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 செகண்ட் இல்லைனா 6 செகண்டை தான் பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து அப்படியே வந்து இந்த சாலையில் அப்படியே பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணி போன டைம் வந்து நைட்டு 9 மணிங்க. ஏன்னா வந்து இந்த 9 மணிக்கு இந்த சாலையில் மேக்ஸிமம் வாகனங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த வழி சாலையில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு செக் போஸ்ட்டில் 9 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி இருக்குதுங்க. அதாவது 9 மணிக்கு வந்து செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சைடு செக் போஸ்ட்டு 9 மணிக்கு உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா அடுத்த செக் போஸ்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே நம்ம வெளியே போயிடணுங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த சாலையில் யாரும் பயணமும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது நீங்கள் ஆப்போசிட்டில் வண்டி வரதெல்லாம் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆசனூருக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். அதாவது நம்ம கொள்ளைகாலிலேருந்து திம்பம் டு ஆசனூர் ரோடை அடைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம தொடர்ந்து அப்படியே ஆசனூர் நோக்கி முன்னேறி ஆசனூர் அடைஞ்சு அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி போகிறோம். ஆசனூரில் நம்ம வண்டி கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பி போகிறோம். ஏன்னா கடம்பூர்லேருந்து நம்ம ஆசனூர் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் பக்கமாக வந்து ட்ராவல் பண்ண வேண்டியான ஒரு தூரம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஆசனூரில் நைட்டு நம்ம வண்டியை நிறுத்தி ஒரு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். ஏன்னா டைம் இதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாகிடும். நம்ம டின்னரை முடிச்சுட்டு மறுபடியும் ஆசனூர்லேருந்து நம்ம கிளம்பி போய் அடுத்த செக் போஸ்ட்டுக்கு வெளியே போகும்போது நைட்டு வந்து 10:45ங்க. இந்த ஆசனூரில் நம்ம டின்னர் முடிச்சுட்டு தொடர்ந்து நம்ம போகும்போது மறுபடியும் ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம். அது நம்ம ரைட் சைடில் 2 யானை வந்து இருந்ததுங்க. நல்லா வந்து ஒன்று வந்து கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க, இன்னொன்று வந்து கண்ணுக்கும் தெரியல. 2மே ஆக்சுவலாக சொல்ல போனால் கண்ணுக்கு தெரியலன்னு தான் சொல்ல முடியும். நல்லா உள்ள புதரில் இருந்ததுங்க. பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிகளாக வர்றது எத்தனைன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண நேரங்க வந்து எல்லாருமே நம்ம வண்டியெல்லாம் வந்துட்டுருக்க நேரம் தான். நம்ம எந்த வண்டியும் வராத நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணலைங்க. பாருங்கள், ஆப்போசிட்டில் வந்து காய்கறி வாகனமெல்லாம் வருதுங்க. லைட் வெளிச்சம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே வந்து 10 மணி மேலே ஆயிடுச்சுன்னா இன்னும் 1-2 வண்டி தான் வருங்க. இப்போ வந்து நம்மளுக்கும் வந்து சில வண்டிகள் மட்டும் தான் வரும். இன்னும் 10-10:30 ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கம்மியாயிருங்க. 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாகனமும் இந்த ரோட்டில் வந்து இருக்காதுங்க. ஏன்னா இந்த சாலையில் வந்து எக்கச்சக்கமான யானைகள், சிறுத்தைகள், புலிகள் இந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து சாலையிலேயே நடமாடுங்க. ஸோ அந்த விலங்குகள்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நைட்டு வந்து 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் வந்து நைட்டு 11 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் எந்த ஒரு வாகனமும் இல்லாமல் இங்கே இருக்க வனவிலங்குகள் வந்து சுதந்திரமாக காட்டிலையும் ரோட்லேயும் நடமாடிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து செக் போஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, நம்ம இப்போ அப்படி தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க இப்போ வந்து ரைட் சைடில் 2 யானை பார்ப்போங்க. அந்த யானை பார்த்ததோட
இந்த வீடியோ பதிவை முடிக்க பாருங்கள். அடுத்து வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு யானைங்க அம்புக்குறி போட்டு காமிச்சிருப்பேன். அடுத்து இன்னொரு யானை இருக்குங்க. இதோடு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேங்க. அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.